ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாபர் மசூதியை இடித்து ராமர் கோவில் கட்டியாச்சு, அதை திறக்கவும் செஞ்சிட்டாங்க. இப்போ பாபர் மசூதியுடைய வரலாறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முகமது நபி காலத்தில் குறைசி என்ற உயர்ந்த குல பெண்மணி திருடிடுவாங்க. உடனே அந்த உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் முகமது நபிகிட்ட, நீங்கள் தண்டிக்கக்கூடாது, நம்ம உயர்ந்த குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது நபிக்கு நெருக்கமானவரை வச்சு சொல்கிறாங்க. உடனே முகமது நபி அவர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது என் மகள் ஆயிஷா திருடி இருந்தாலும் அவர்களுடைய கையை வெட்டுவேன் அப்படின்னு முகமது நபி கடுமையாக கோபமாக சொல்கிறாங்க. யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீதினா இப்படி இருக்கணும். அதாவது பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாகவோ அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாகவோ நம்முடைய நீதி இருக்கக்கூடாது. உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதி இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் இப்போ அந்த இதுக்குள்ளே போகிறேன். நம்ம இது அது சொல்ல முடியாது, நம்ம இது அப்படி இருக்காண்டா அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் முஸ்லீம்கள் தான் ஆண்டு இருக்கிறாங்க. அதாவது 1206 முகமது கோரி அவர்கள் அந்த டெல்லியை கைப்பற்றி சுல்தான்கள் ஆட்சி வருது. முகமது கோரி அவர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. சுல்தான்கள் ஆட்சி வருது. அதை தொடர்ந்து அது 1526 வரை இருக்குது. 1206 1526 வரை சுல்தான்கள் ஆட்சி நம் நாட்டில் இருந்தது. இப்போ இந்த 526 பாபர் அவர்கள் அவங்க 527 கடைசியாக இருந்த சுல்தான் அந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து கைப்பற்றாரு பாபர் 1526. அப்போ 2 வருடம் கழித்து 1528 தான் அவங்களுடைய போர் தளபதியால் இந்த மசூதி கட்டப்படுது, பாபர் மசூதி. அந்த மசூதி கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க முகலாயர்களுடைய ஆட்சியில் எந்த ஒரு அதிருப்தியோ எந்த ஒரு எதிர்ப்போ கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க மக்களோட மக்களாக இணைஞ்சி ஆட்சி செய்வாங்க. இவங்க எப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆட்சியில் தான் அதாவது இந்தியாவில் பல உற்பத்தி நடந்துச்சு. உலக அளவில் 25% உற்பத்தி நம்ம நாட்டில் தான் நடந்துச்சு. இவங்க தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணாங்க. செல்வ செழிப்பாட நாடு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். அவங்க இதை இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இது 1853 தான் முதல்ல அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் பிரச்சனை வருது. அதாவது இந்த மசூதி எங்களாட அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க 1853. 1859 பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அதை 2ஆக பிரித்து நீங்கள் 2 பேருமே வணங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரித்து கொடுக்குறாங்க. அதனை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, இது அப்படியே போகுது. 1949 தான் இதை மையப்புள்ளியாக ஒரு மிகப்பெரிய இது ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், 1949 அங்கே போய் ஒரு ராமர் சிலையை போய் வைக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன வந்துன்னா, இவங்க அந்த வக்பு வாரியம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே உள்ள ஆட்சியாளர்கள், உத்தரப்பிரதேச ஆட்சியாளர்களும் அதை அகற்றலை. நீதிபதிகிட்ட போய் இவங்க இந்த மாதிரி எங்கள் இடத்துல சிலையை வச்சுட்டாங்க, அகற்றுங்கன்னு சொல்லி அங்கே வக்பு போர்டு சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றமும் அதை செய்யலை. அதாவது எங்கள் இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை இது பண்ணணும்ல, அவங்க இது அகற்றலாம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பிரச்சனை வரும்னு சொல்லி அதை அகற்றாமே நீதிமன்றம். அப்போ விமர்சனம், அந்த நேரங்களில் இது விமர்சனம், இதுவரை விமர்சனம் ஆகிது. ஏன் நீதிமன்றம் அதை ஒன்றும் செய்யாமல் அகற்றாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதனை தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. 1992 இடித்தாங்க. ஆனால் 90 இடிக்க திட்டம் போடுறாங்க. அதாவது அப்போ உங்கள் ஜனதா தளமுடைய விபி சிங் பிரதமர் இருக்கிறாரு. அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் இருக்கிறாப்புல முதலமைச்சர். அந்த நேரத்திலேயே பல பேரை கொண்டு போய் இறக்கி பாபர் மசூதி 1990 இடிக்க திட்டமிடுறாங்க. உள்ளே போயிட்டாங்க, இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விபி சிங் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னால், துணை இராணுவத்தை அனுப்புகிறாங்க.
அது மாதிரி முலாயம் சிங் அவர் மாநில காவல்துறை சேர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தி பல பேர் இறந்து போகிறாங்க. அந்த அவருடைய இது முறியடிக்கப்படுகிறது. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 1992 அத்வானி ரத யாத்திரை காரணமாக அப்போ என்ன ஆச்சுன்னா மத்தியில் நரசிம்மராவ் காங்கிரஸ் தான் இருக்குது, நரசிம்மராவ் பிரதமர், மாநிலத்தில் பாஜக ஆட்சி இருக்குது, கல்யாண் சிங் பிரதமராக இருக்கிறாரு. அப்போ கல்யாண் சிங் அங்கே உள்ள காவல்துறைக்கெல்லாம் யாரும் கண்டுக்கிறக்கூடாது, துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது, கண்டுக்கிறாமல் விட்டுருங்கன்னு சொல்லி கண்டிப்பாக காவல்துறைகிட்ட சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த 1.5 லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் பாபர் மசூதியை இடித்து தள்ளுறாங்க. மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களும் கண்டுக்கிறலை. ஏதோ அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தார் நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக இடித்து தள்ளுறாங்க. அப்போ 1992 டிசம்பர் 6 இடிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்து நிறைய கோர்ட்டில் வழக்குகள் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இந்த இடித்தவங்க மேலே இப்போ கடைசியாக தீர்ப்புனா இந்த நிறைய பேர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி போன்றவர்கள் மேலே இடித்த வழக்கு, கல்யாண் சிங் உட்பட இவங்க மேலே வழக்கு இவங்க தான் காரணம்னு இருந்தது. பார்த்தா கடைசியாக அவங்களாம் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இடிக்கலை, அவங்களாம் காரணம் இல்லை அப்படின்னு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அப்போனா எல்லோரும் தான் கேலி பண்ணாங்க, தானாக தான் இடிஞ்சு விழுந்துருச்சோ அப்படியெல்லாம் கேலி பண்ணாங்க. இப்போ இந்த வழக்குகள் இறுதியாக 2019 தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இது காலி இடத்துல தான் பாபர் மசூதி கட்டியிருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, முஸ்லீம்கள் நிரூபிக்க தவறிட்டாங்க, அதனால் நாங்கள் பாபர் மசூதி கட்டுறதுக்கு நாங்கள் தூக்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் பாபர் மசூதி கட்டிக்கிறங்க, நீங்கள் 500 வருடம் பள்ளி பாரம்பரியமிக்க பள்ளி அது உங்களுக்குன்னா தரமாட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அது கட்டி திறக்கவும் செஞ்சுட்டாங்க. அப்போ இதை இப்போ பள்ளி இப்போ இந்த இப்போ திறப்பு விழா நடந்தது. அது பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டில் இவங்க ஒரு தரப்பு பறிகொடுத்து ஒரு ரொம்ப இதில் இருக்கும்போது, ஒரு கவலையில் இருக்கும்போது இவங்க என்னென்னா ஆடம்பரமாக அது என்ன சொல்கிறது, ஜனநாயக நாட்டில் இது கொஞ்சம் ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இவன் மன கஷ்டத்தில் துக்கத்தில் இருக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொது விழா, ஒரு இது மத நிகழ்வு, ஆனால் ஒரு பொது இது மாதிரி இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பொது விடுமுறை, மகாராஷ்டிராவில் விடுமுறை, மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் மூடிட்டாங்க, மருத்துவமனைகள் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் ஜிப்மர் மருத்துவமனைனா அறுவை சிகிச்சை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு தலையிட்டு மாற்றிக்கிட்டாங்க. இப்படி சொல்லி ஒரு பிரம்மாண்ட விழா, முக்கிய தலைவர்களெல்லாம் அழைப்பு கொடுத்து மிக பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் இப்படி 500 ஆண்டு பள்ளிவாசலை பிடுங்கிட்டாங்களா அப்படிங்கிற இதில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம்னா கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இதை என்ன சொல்ல அப்படின்னு தெரியலை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சரி போனது போச்சு, இனிமேலையாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய பலம். ஒரு மதங்காமல் என்ன சொல்கிறது வளர்ச்சியை நோக்கி போகணும். ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னொன்று இது போலவே என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு காசியில் உள்ள கியான்வாபி பள்ளிவாசல், அதுலேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நீண்ட காலமாக. அங்கே என்ன அப்படின்னு சொன்னால், கியான்வாபி பள்ளிவாசல் காசி விஸ்வநாதன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதை ஒரு மத ஒற்றுமையின் அடையாளமாக, ஒரு கௌரவமாக நாங்கள்லாம் ஒன்றாகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம்ல, தமிழ்நாட்டில் தான் வேறு லெவலாகி எந்த மதம் அவ்வளோ ஒற்றுமை தமிழ்நாட்டில். இது வடநாட்டில் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி அங்கே ஆக்குவாங்கன்னு பார்த்தா அங்கே உள்ள மத அமைப்புகள்லாம் அதுலேயும் வழக்கு. இது உங்களுக்கு சிவன் கோயிலை இடிச்சிட்டு தான் இந்த கியான்வாபி கட்டியிருக்காங்க, மசூதியை கட்டியிருக்காங்க. அது வழக்கு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி மதுராப்பள்ளியில் கிருஷ்ணர் கோயிலை இடிச்சிட்டு இந்த பள்ளியை கட்டியிருக்காங்கன்னு அதுக்கு ஒரு வழக்கு. இப்படியே அந்த கோயில் இந்த கோயில் இப்படி கொண்டுட்டு போகாமல் நாடு வளர்ச்சியை நோக்கி போகணும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி நம்ம இதை கொண்டுட்டு போகணும், இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.